குழந்தைங்களுடைய மனசுக்கும் பெரியவங்களுடைய மனசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? அதாவது குழந்தை அப்படின்னா என்னம்மா? இப்போ குழந்தைன்னு சொல்கிறோம். குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் அல்ல வளர்ந்தவங்களுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ நிறைய சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைன்னா அளவில் சிறிய ஒரு முதியவர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதாவது மினியேச்சர் ஆஃப் அன் அடல்ட். இப்போ 6 அடி 5 அடி உயரம் உள்ள ஒரு அடல்ட் இருக்கான்னா 2 அடி 3 அடி உள்ள ஒரு ஆளை வந்து குழந்தைன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் குழந்தைக்கும் ஒரே மனசு, பெரியவங்களுக்கும் ஒரே மனசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வந்து அப்படி இல்லை. இப்போ குழந்தை அப்படின்றது பார்த்திங்கன்னா 12 வயசு வரைக்கும் ஒருத்தர் குழந்தை. பிறந்து 1 வயசு, அதாவது 0 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது வளரிளம் பருவம். அதுக்கப்புறம்தான் முதிர்ந்தவர்கள் அல்லது அடல்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த குழந்தைன்றது வந்து 12 வயசு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ அடல்ட்டுன்றது அப்படி இல்லை. 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஒரே மாதிரி அடல்ட் பிஹேவியர். ஆனால் குழந்தையினுடைய பிஹேவியர் அந்த மாதிரி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 3 வயசு குழந்தை ஒன்று செய்யுது, அதையே 10 வயசு குழந்தை செய்ய முடியுமா? பட் 18 வயசு ஆம்பளை செய்கிறது தான் 80 வயசு ஆம்பளையும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் குழந்தைக்கும் அடல்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். 3 வயசில் குழந்தை ஒரு மாதிரி இருக்கும், 5 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 8 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 10 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 12 வயசில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 12 வயசு குழந்தை வந்து 5 வயசு குழந்தை செய்கிறத செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கல இல்லை கிடைக்கல அப்படின்னா உளுந்து பிறண்டு அடம் பண்ணலாம், அழிச்சாட்டியம் பண்ணலாம். பட் 10 வயசு குழந்தை செய்ய முடியாது. 3 வயசு குழந்தை விரல் சூப்பலாம், 8 வயசு பையனோ 10 வயசு பையனோ விரல் சூப்ப முடியாது. அதே மாதிரி 3 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தை சட்டை இல்லாமல் முன்னால் வந்து நிற்கலாம். பட் 8 வயசு குழந்தை சட்டை இல்லாமல் நிற்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறதில்ல. இந்த மாதிரி குழந்தை அப்படின்றது வந்து தொடர்ந்து அன்றாடம் உருமாறி வரும் ஒரு காலகட்டம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியாது. ஸோ குழந்தையில வந்து 3 வயசில் செய்கிறத 5 வயசில் செய்யக்கூடாது, 5 வயசில் செய்கிறத 8 வயசில் செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து தொடர்ந்து நிரந்தரமாக மேற்கொண்டும் இருந்துக்கிட்டே வருது அப்படின்னா தான் அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரகலைப்படுதுன்ட்டு உடனே அந்த குழந்தை ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம், ஒரு நடத்தை கோளாறு உள்ள குழந்தை அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனால் அடல்ட்டில் அப்படி கிடையாது. அடல்ட்டாக இருக்கும்போது அவன் 18 வயசுலேருந்து அவன் பொறுப்புள்ளவனாக ஆயிடுறான். அவன் இப்படி தான் நடந்துக்கணும். ஒரு நாள் கூட நீங்கள் வித்தியாசமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தையினுடைய உளவியல் ரீதியான படிப்பினைகள், கணக்கெடுப்பு எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டினியூவஸ்லி சேஞ்சிங். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய பார்க்கணும். அடுத்தது, குழந்தையாக இருக்கும்போது சில வசதிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் குழந்தையாக இருக்கும்போது எந்த சட்டத்திட்டங்களையும் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு முக்கியமான வசதி. அதனால தான் நிறைய பேர் பார்த்தா நான் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுன்னு எதிர்பார்க்குறதில்ல. ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, குழந்தை தானே அப்படின்னு விட்டுருவாங்க. அடுத்தது, குழந்தை வந்து பொறுப்பாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறதில்ல. பட் இந்த காலத்து குழந்தையில நம்ம நிறையா பொறுப்புகள் எதிர்பார்க்குறோம், அது வேறு விஷயம். பட் குழந்தை இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பி ரெஸ்பான்சிபிள். சில காரியங்கள் செஞ்சால் கூட அதை பொறுப்பாக்க முடியாது. இது ஒரு பெரிய வசதி. 3வது, குழந்தைக்குன்னு சில சலுகைகள் கொடுக்குறோம், கன்செஷன்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருந்தால் டிக்கெட்டு கூட அரை டிக்கெட் தான், சாப்பாடு சாப்பிட பண்ணினாங்களோ அரை மீல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சில வசதிகள் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு நீங்கள் 2வது தடவை கேட்கலாம், கொஞ்சம் படுத்துக்கலாம். ஸோ சில கன்செஷன்ஸ் ஆர் கிவன். 4வது என்ன அப்படின்னா,
குழந்தையாக இருக்கும்போது யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு டிசைட். நீங்கள் முடிவெடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. முடிவெடுத்தீங்கன்னா ரைட்டு, பட் முடிவெடுக்காதது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. இது 4 குழந்தையாக இருக்கும்போது கிடைக்கிற சலுகைகள், வசதிகள், வாய்ப்புகள். இது ரொம்ப முக்கியம். இது அப்படியே ஒரே நாள் மாறிடுது. ஒன்ஸ் யூ பிகம் அன் அடல்ட், நீங்கள் அடல்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும், பொறுப்பு ஏற்றாகணும், முடிவுகள் எடுக்கணும். உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இதுதான் குழந்தையாக இருக்கிறதுக்கும் ஒரு அடல்ட், அதாவது ஒரு வயது வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசமாகும். இந்த மாதிரி ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டோம். குழந்தை தொடர்ந்து உருமாறி வரக்கூடிய வளரும் பருவம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் உளவியல் ரீதியாக அவங்கள பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இதை மனசில் வச்சுக்கணும். குழந்தை இப்படி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜினால தான் குழந்தை அப்படின்னும் போது நிறையா பேர் அதை அழகாக பொறுத்துக்கிறாங்க, கண்டுக்கிறதில்ல. எதை பண்ணாலும் பரவாயில்ல, வளர்ந்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது. ஸோ குழந்தைன்றது நாட் எ மினியேச்சர் அடல்ட். குழந்தைக்குன்னு தனி உளவியல் தத்துவங்கள், உளவியல் விளக்கங்கள் இதெல்லாம் இருந்துகிட்ருக்குது. அவங்களுக்கும் உள்ளம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்குண்டான சலுகைகளையும் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைய நம்ம கணிக்கணும். உடனடியாக இப்போ ஒரு அடல்ட்டை கூட்டிகிட்டு வந்தால் டிசைட் பண்ணுற மாதிரி குழந்தைகளை ஒரே நாள்லேயோ அல்லது ஒரு வாரத்திலேயோ நாம் முடிவு பண்ண முடியாது. இதுதான் ப்ராப்ளம், இதுதான் வித்தியாசம், இதுதான் வேறுபாடுன்னு நாம் முடிவெடுக்க முடியாது. இதுதான் குழந்தைக்கும் அடல்ட்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடாகும்.